குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த மானிட தத்துவங்கிறது மிகப்பெரிய தத்துவம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இயற்கையெல்லாம் மிஞ்சிய ஒரு தத்துவமே இந்த மானிட தத்துவம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இயற்கையின் சுழற்சி முறை கூட வருடத்திற்கு 365 நாள்னா அது அந்த 365 நாளும் அதே சுழற்சி முறையில் தாங்க இருக்கும். ஆனால் மானிட தத்துவங்கிறது ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய இயக்கத்திலிருந்து அவன் மாறுபட்டு கொண்டே இருப்பதற்கான காரணத்தில் அவங்க கண்டுபிடித்தால் போதும், அந்த மானிட தத்துவத்தின் மிகப்பெரிய சிறப்பை அவனே சித்தாந்தன்ற பெயரிலையும் ஏன் அவங்களே சித்தர்ன்ற பெயரு கூட அடையலாங்க. ஒரு மனிதனின் பிறப்பு இறப்பு இரண்டிற்குள்ளேயும் அவன் எதிலிருந்து மீண்டு வர வேண்டுங்கிறத கற்றுக் கொடுக்க தான் மீண்டும் மீண்டும் மானிட பிறப்பில் ரகசியத்தை மறைவு அப்படியே இல்லைன்னா பிறப்புங்கிற பகுப்பாய்வுக்குள்ளே செல்ல ஆசைப்படுறவங்க. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையின் பயணங்களில் எதையெல்லாம் அவன் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்க ஆசைப்படுகின்றானோ அதில் அனைத்துமே அவனிடமிருந்து வெளிப்படவே ஆசைப்படுகின்றது. அதை அவன் புரிந்து கொண்டால் போதும், இந்த உலகியல் தத்துவங்களில் பிறரை அவன் என்றும் துன்புறுத்தவும் மாட்டான், அவங்களுடைய வருத்தத்திற்கு காரணமாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ நிஜமான சத்திய சுரூபர்கள்லாம் ஏன் பிறரின் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணங்கிற வார்த்தையை தலைகீழாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவரவரின் வாழ்க்கை அவரவருக்குள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவரவரின் வாழ்க்கை அவரவர் எண்ணம்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணத்தின் பிரதிபலிக்கும் தன்மை எங்கிருந்து வெளிப்படுகிறதுங்கிறத மட்டும் எல்லோருமே முழு நிதர்சனமானா புரிந்து கொண்டாங்கன்னா போதுங்க. ஏன் அதை உணர்ந்தால் அவனே மிகப்பெரிய ஜாம்பவானா கூட மாறலாங்க. ஒரு கருத்துறவி அவர் ரொம்ப நாளாக நீண்ட தூரம் பயணிக்கும் பொழுதெல்லாம் தனக்குள்ள இருக்கிற மாபெரும் ரகசியத்தை யாருக்காச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஆனால் இந்த ரகசியம் எப்படி வெளிப்படணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது எல்லோருக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வனவிலங்குகளுக்கும் கொடுத்தாராங்க. அந்த வனவிலங்குகள் எல்லோத்துக்குமே அதனுடைய சரிசமமான விஷயங்களை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சில விலங்குகளுக்கு மட்டும் மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டதாங்க. ஏன்னா சில ஜந்துக்களுக்கும் அதே அளவு கொடுத்துருக்காங்க, சில உயரிய விலங்குகளுக்கும் அதே அளவு கொடுத்துருக்காங்களேன்னு ஒன்றோடு ஒன்று போட்டி போட ஆரம்பிச்சதாங்க. இப்போ தான் தெரிஞ்சதான் அந்த ஜாம்பவானுக்கு என்ன விஷயம் கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி அவரவர் எடுத்துக்கொள்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தத்துவம்னு நினச்சிக்கிட்டாராங்க. சரிங்க, எல்லோருக்கும் அவர் கொடுத்த மிகப்பெரிய விஷயத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் எப்பேற்பட்ட ஜாம்பவான்களாக முடியுங்கிறதையும் அந்த இடத்துல அவர் கணிக்க ஆரம்பித்தாராங்க. எடுத்தவன் எடுக்கவே இல்லை, எடுக்காதவன் எடுத்து கொண்டான். இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் கூட ஆசைப்படுறாங்க. ஆனாலும் ஒரு மனிதன் தனக்கு தன்னால் தன் குருநாதரால் எதை கொடுக்க ஆசைப்படுகின்றாரோ, அவன் எதை உணர ஆசைப்படுகின்றானோ அதில் அவன் மீண்டு வருவதற்குள் மீண்டும் அதில் அவன் எதை உணர ஆசைப்பட்டானோ அது அவனை மீண்டும் மீண்டும் அனுபவம் என்ற வார்த்தைக்குள் அது முழுமையாக எடுத்து சென்றால் போதும், அவனே மிகப்பெரிய ஜாம்பவான். இந்த குரு தத்துவத்தை எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ அது தாங்க தினம் ஒரு சுவடுகளில் ஒவ்வொரு விளக்கங்களாகவும் ஒவ்வொரு வார்த்தைகளாகவும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாளில் உங்களுக்காக நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும் வார்த்தைகளும் இதிலிருந்து சூட்சுமமாய் உங்களுக்குள் ஒலிக்கட்டும். அதில் நீங்கள் வெளிப்பட்டால் நீங்களே அந்த சூட்சுமதாரி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.